வணக்கம். தமிழ் சினிமாவில் கான்ட்ரவர்சிக்கு எப்போதுமே பஞ்சமே இருக்காது. இப்போ அடுத்த கான்ட்ரவர்சியாக சூப்பர் ஸ்டார் ரஜினி தன்னுடைய கடைசி படத்தை அறிவிச்சிட்டாரு. இதுதான் அவருடைய கடைசி படம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தம்ப்லைன் வச்சு நிறைய சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் அண்ட் செய்திகள் வந்துட்டுருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சில பத்திரிகைகளுமே இதை ஒரு பிரதான செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. அவர் ஆக்சுவலாக தன்னுடைய இதுதான் கடைசி படம், நான் இந்த படத்தோடு முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சம்மந்தப்பட்ட ரஜினிகாந்த் இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லலை. அது மாதிரியான ஒரு எண்ணமும் அவர்கிட்ட இல்லை. காரணம் ரஜினி இதை பற்றி பல விஷயங்களில் பல பேர்கிட்ட தன்னுடைய நண்பர்கள்ட்ட பேசியிருக்காரு. குறிப்பாக ஓப்பனாகவே ஒரு சில விழாக்களில் பேசினார். அதாவது என்னுடைய உடம்பு நடிப்புக்கு என்றைக்கு ஒத்து வரலையோ, என்னுடைய ஸ்டைலும் இந்த வாக்கும் அந்த நடையும் என்னை விட்டு என்றைக்கு போகுதோ அன்றைக்கி நான் நடிக்கிறத நிப்பாட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரே ஓப்பனாக ஸ்டேஜிலே சொன்னார். அதனால் இப்போ வரைக்கும் அதாவது ஒரு 170 ஒரு படங்கள் முடிச்சிட்டாரு. ஸோ இந்த 171 படங்களில் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பர் ஹிட் படங்கள். தன்னுடைய வயது இன்றைக்கி ஒரு 72 வயது முடிஞ்சு 73 வயதில் இருக்கார். இருந்தாலும் உடலால் ரொம்ப ஆக்டிவாக, அதாவது ஒரு 90s இருந்த ரஜினியை விட 2000க்கு அப்புறம் இருந்த ரஜினியை விட இப்போ 2025 இருக்கிற ரஜினி அவ்வளவு ஆக்டிவாக இருக்கார். ஸோ அடுத்தடுத்து கையில் ஒரு 4 படங்கள் ரெடியாக இருக்குது. அவருக்கு 4 படத்தினுடைய டேரக்டர்ஸ் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டார். அந்த அளவுக்கு எனர்ஜியாக இருக்கார். அதனால் இப்போதைக்கு ரஜினி அந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ தலைவர் 171, அதாவது ரஜினியுடைய 171வது படமாக கூலி படம் ரிலீஸ் ஆச்சு லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில். அது ஒரு கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் படம் பிஸ்னஸாக ஹிட்டு தான். அதாவது சன் டிவி நஷ்டமே ஏற்படாது அந்த படத்தினால. அவங்க தியேட்ரிக்கல் கலெக்ஷன் அவங்களே அஃபிஷியலாக 482 கோடி வரைக்கும் அறிவித்தாங்க. அதை தாண்டி ஓடிடிங்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆச்சு. அப்புறம் சேட்டலைட் பிஸ்னஸ், அப்புறம் ஆடியோ பிஸ்னஸ், இது எல்லாத்தையும் சேர்ந்தா ஒரு 700 கோடி ரூபா நிச்சயமாக அந்த படம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கும். அதனால் அவங்க போட்ட காசு எடுத்துட்டாங்க. அவங்க ஒரு பிளான் பண்ணது என்னென்னா, ரஜினி இந்த பக்கம் லோகேஷ் 2 பேரும் இன்றைக்கி பயங்கரமான ஒரு இந்தியாவே உத்து நோக்கிற ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷனோடு நம்ம போனோம்னா ஒரு 1000 கோடி அடிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட கோலாக இருந்தது. அதுதான் நிறைவேறலே தவிர படம் லாஸ் கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ 172வது படமாக அதே சன் பிக்சர்ஸ் நெல்சனை வச்சு ஜெயிலர் 2 பண்ணிகிட்ருக்காங்க. ஜெயிலர் 2 படம் பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் ஜெயிலர் படம் தான் தமிழ் சினிமாவில் ரஜினி கேரியரில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் 650 கோடி அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டில் வசூல் பண்ணி கொடுத்த ஒரு லிஸ்ட்டில் நிற்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது அதையும் தாண்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். அதனால் இன்னும் அதுக்கு தேவையான நிறைய விஷயங்களை உள்ளே சேர்த்துருக்காரு நெல்சன். ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி கிளம்பி கோவா போயிட்டார். கோவாவில் ஒரு 10 to 15 days ஷூட் இருக்க போது தொடர்ந்து அதில் கலந்துக்கிட்டு கிளம்பி வர போகிறாரு. இது இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை கிட்டத்தட்ட டிசம்பர் எண்டு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஜெயிலர் 2வோட ஷூட்டு. அதுக்கப்புறம் ஜனவரியில் கூட பேட்ச் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறனால ஸோ டிசம்பர் டு ஜனவரி வரைக்கும் பிஸியாக இருக்கார் ஜெயிலர் 2வில். அதுக்கப்புறம் தான் அடுத்த படத்துக்கே போகிறாரு. இதற்கிடையே கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிக்க போகிறாரு நம்ம சொல்லிட்டோம். அந்த படம் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா இப்போ உடனே அதுக்கான டைரக்டர்ஸ் ஃபிக்ஸ் ஆகலை. முதல்ல லோகேஷ் கனகராஜ் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. லோகேஷ் கனகராஜ் இப்போ வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணதுனால இமீடியட்டாக நெல்சனை கொண்டு வர முடியாது உள்ள. ஏன்னா நெல்சன் ஜெயிலர் 2 முடிச்சதுக்கப்புறம் அவர் அடுத்த படத்தினுடைய கதையை ரெடி பண்ண அவருக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணும். அவர் அது ஸ்கிரிப்ட் அவுட் முடிக்கணும். ஒரு பவுண்டர் ஸ்கிரிப்டோட ஷூட்டிங்க்கு வரணும். அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7 to 8 மாத காலம் தேவைப்படும் இருக்குது. அதனால் அதற்கிடையில் ஏதாவது ஒரு படம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான் ஒரு டாக் வந்தது. டக்குன்னு மகள் சௌந்தர்யா மூலிமா ஒரு ஸ்பார்க் வந்தது. உடனே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க சுந்தர்சியோட. சுந்தர்சி சொன்ன ஒரு கதை ரஜினிக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிது. திருப்பியும் பழைய ரஜினியாக ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, ஒரு காமெடி ஜானரில் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஷார்ட் டைமில் ஒரு 6 months ஷூட்டிங் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி அது ஃபைனலைஸ் ஆச்சு. ஸோ தலைவர் 173 ஜெயிலர் 2க்கு அடுத்த படமாக சுந்தர்சி டைரக்ட் பண்ண சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற படம் உருவாக போகுது. இந்த படத்தை கமலஹாசனே தயாரிக்கிறாரு. அது கூட சேர்ந்து ரெட் ஜெயண்ட்டும் உள்ளே வராங்க. ரெட் ஜெயண்ட் இணை தயாரிப்பில் இந்த படம் உருவாக போகுது. ஸோ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் Februaryயில் தொடங்குறாங்க. அதற்குள்ள சுந்தர்சியும் தன்னுடைய கமிட்மெண்ட்ஸை மூக்குத்தி அம்மன் 2 முடித்ததுக்கப்புறம் இதுக்கு வந்துடுறாரு. இந்த படம் டேக் ஆஃப் ஆகி February, March, April அதிகபட்சம் மே மாதத்தோட ஷூட்டிங் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கிட்டக்கடன்னு ரெடியாகி அநேகமாக அடுத்த தீபாவளிக்கு இந்த படத்தை கொண்டு வரத்துக்கு ஒரு பிளான் இருக்குது. அதே போல் ஜெயிலர் 2 ஒன்று சம்மர்
சம்மரை விட்டா இல்லாட்டினா அடுத்தது ஆகஸ்ட் மாதம் எப்படி ஜெயிலர் படம் வந்ததோ அதே மாதிரி ஆகஸ்ட் 10 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 படத்தோட லைனப்பும் அடுத்தடுத்து ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் தலைவர் 174, அதாவது 174வது படம், அதுதான் ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற படம். அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது லோகேஷ் இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது 2வது சாய்ஸாக வந்து நெல்சன் திலீப்குமார் இருக்கார். அதை பற்றி ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு ரஜினி கமல்கிட்ட. கமல் வந்து நெல்சனை பற்றி ஒரு ஸ்டைல் ஆஃப் பேட்டர்ன் தெரியும் அப்படிங்கிறதுனால அவர் எஸ் தான் சொல்லுவார். ஸோ இது ஒரு டாக்கில் இருக்குது. இருந்தாலும் இன்னொரு சாய்ஸும் வச்சுருக்காங்க. வேறு ஏதாவது ஒரு டேரக்டர்ஸ் நல்ல ஒரு ஃப்ரெஷ் கண்டென்ட் கொடுத்தாங்கன்னா அது கூட போகலாம் அப்படின்னு. அதனால் இப்போ கொஞ்சம் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே ஆற போட்டிருக்காங்க. இந்த சுந்தர் சி படம் முடிகிற வரைக்கும் இந்த படத்தினுடைய அறிவிப்பை ரிலீஸ் பண்ண வேண்டாம். அதனால் வந்து இது அப்படியே இருக்கும். இந்த 2 படமே பேக் அண்ட் பேக் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு கமலஹாசனுக்கு பண்ணி கொடுக்க போகிறாரு. இணை தயாரிப்பாக ரெட் ஜெயிண்ட் உள்ளே இருப்பாங்க. ஸோ இந்த 2 படம் அப்படியே போயிடும். அப்புறம் தான் தலைவர் 175 175வது படம், அதுவும் ஒரு படம் ரெடியாக இருக்குது. அதுக்கும் இப்போ டைரக்டர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 படத்தை ஹிட்டு கொடுத்த 2 இளம் இயக்குனர்கள் கதை சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் கார்த்திக் சுப்புராஜும் இருக்கார். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை கொடுத்த அபிஜித்தும் உள்ளே இருக்காங்க. ஸோ இவங்கள வச்சு ஒரு படம் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பைசனுக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் சந்திச்சிருக்காரு. மாரி செல்வராஜும் ஒரு லைனை சொல்லிட்டு வந்திருக்காரு. அதை வந்து ரஜினி கொஞ்சம் பிடிச்சிருக்கு, நீங்கள் ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலான்னு இருக்காங்க. ஸோ இந்த 4 பேருக்குள்ள ஒரு டேரக்டர் 175 படத்தை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் 175. அதனால் அடுத்த ஒரு 5 படங்கள் வந்து லைனாக ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அதனால் இன்னும் ஒரு 3 ஆண்டு காலத்துக்கு ரஜினி ஆக்டிங்கில் தான் இருக்க போகிறாரு. அதனால் ரஜினி நடிப்பை விட்டு போயிட போகிறாரு, இதுதான் கடைசி படம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் ரசிகர்கள் குழம்பவே வேண்டாம். இன்னமும் ஸ்க்ரீனில் நீங்கள் கொண்டாடக்கூடிய தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்துக்கிட்டே இருக்க போகிறாரு. அவருக்கு பிடித்தமான ஒரு சினிமாவை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாரு. நம்மளும் ஸ்க்ரீனில் ரஜினியை பார்த்து கொண்டாடிக்கிட்டே இருக்க போகிறோம். அதனால் இன்னும் ஒன்று 2026, 27, 28 வரைக்கும் கையில் படம் இருக்குது ரஜினிக்கு. அதனால் அடுத்தடுத்த படம் வந்துக்கிட்டே இருக்கும். குறுகிய காலத்தில் 3லேருந்து 4 மாதம் தான் ஒரு படத்துக்கான பட்ஜெட் டேட்ஸ் கொடுக்குறாரு. அதுக்குள்ளே அவரோட போர்ஷன்ஸ், அதாவது வந்து ஒரு ஆக்டிங்காக என்னென்ன பண்ண முடியுமோ, தன்னுடைய உடல் எப்படி ஒத்துழைக்குதோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துறாரு. பெரிய மாஸ் ஃபைட்டு வேறு மாதிரியான ஒரு ஆக்ஷன் பேக்கேஜ் உள்ள படங்கள் எல்லாம் நகர்த்தி வச்சுட்டு தனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய படங்கள், தன்னோட கம்ஃபர்ட் ஜோனில் எந்த கதை செட் ஆகுமோ அந்த மாதிரியான கதை, அதே போல் ஹீரோயினோட சேர்ந்து டான்ஸ் ஆடுற விஷயங்கள் அதையும் ஒதுக்கிட்டார். இப்போல்லாம் அவர் வந்து சோலோவாக ஒரு டான்ஸு அப்படியே சும்மா லைட்டாக ஒரு லைட் மூமெண்ட் மட்டும் போடுற மாதிரியான டான்ஸ் ஸ்டெப் உள்ள ஒரு பாட்டு இந்த மாதிரி போயிட்டார். ரொம்ப சூப்பராக செலக்ட் பண்ணி தன்னுடைய வயசுக்கு தகுந்த படங்களாக கதைகளை செலக்ட் பண்ணி ரொம்ப மெச்சூர்டாக ஒரு இதில் போயிட்டுருக்காரு. அதனால் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி கொடுக்காம ரஜினி வந்து இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியில் போக மாட்டார், ஓய்வு கொடுக்க மாட்டார். அடுத்த 1 or 2 ஃபிலிம்ஸில் வந்து 1000 கோடி அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட்டை ரஜினி அடைந்தே தீருவார் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. ஸோ ரஜினி ரசிகர்கள், சூப்பர் ஸ்டாரினுடைய தீவிர பக்தர்கள் நிச்சயமாக கவலைப்பட வேண்டாம். ரஜினி தொடர்ந்து நடித்து கொண்டே இருப்பார். அதற்கான எண்ணம் அவரிடமும் கிடையாது, அவங்க குடும்பத்தினரும் இல்லை அப்படிங்கிறது மட்டும் அவங்களுடைய அடுத்தடுத்த படங்களுடைய அறிவிப்பு, அவங்க அடுத்தடுத்த கதை கேட்குற விஷயங்களில் க்ளீனாக தெரியுது. அதனால் நிச்சயம் ரஜினி தொடர்ந்து 175 படம் வரைக்கும் நடிப்பார் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். நன்றி.